Dear students, good morning to all. லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம பீட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூஸ் டாப்லர் எஃபெக்ட் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கண்டிப்பா டாப்லர் எஃபெக்ட்ல இருந்து ஷூரா நமக்கு ஒரு கொஸ்டின்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? கம்பல்சரி பீட்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் பிரசன்ட் ஆகும். அதே மாதிரி டாப்லர் எஃபெக்ட்ல இருந்து கண்டிப்பா பிரசன்ட் ஆகும். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றது டாப்லர் எஃபெக்ட். ஸோ apparent changes in frequency of wave due to the relative motion between source and observer. ஸோ நமக்கு சோர்ஸ்க்கும் அப்சர்வருக்கும் இருக்கிற அந்த ரிலேட்டிவ் மோஷன் தான், அந்த சார்பு இயக்கம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, அதனால அங்க ஏற்படக்கூடிய அந்த அதிர்வெண் மாறுபாடு தான் நம்ம டாப்லர் எஃபெக்ட்ங்கிறோம். ஓகேங்களா? the relative motion between source and observer. இப்ப நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னா, நம்ம தான் அப்சர்வர். ட்ரெயின் நம்ம நோக்கி வருது, நம்மளை விட்டு விலகி போகுது. அப்ப நமக்கு அங்க அதிர்வெண் அந்த மாறுபாடு இருக்கு இல்லையா, அதை பத்தி படிக்கிறதுதான் அந்த apparent changes in the frequency of wave due to the relative motion between source and observer. This is called Doppler effect. The relative motion between the source and observer, this is called Doppler effect. இது நமக்கு ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ரயில் வந்து நம்ம பக்கத்துல வரும்போது பிட்ச் அதிகமா இருக்கும், நமக்கு தெரியும், உரப்பு வந்து நமக்கு அதிகமா இருக்கும். அதே மாதிரி ட்ரெயின் வந்து நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த சவுண்டோட பிட்ச் வந்து நமக்கு குறைவா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாமே லைக் அஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ட்ரெயின் நமக்கு பக்கத்துல வரும்போது எப்படி இருக்கும், அந்த அதிர்வெண்ணோட மாறுபாடு, நம்மளை விட்டு விலகி போகும்போது அந்த அதிர்வெண் மாறுபாடு, அந்த சவுண்ட் பிட்ச் நமக்கு பக்கத்துல வரும்போது அதிகமா இருக்கும், நம்மளை விட்டு வெளியே போகும்போது அந்த ஒளியினுடைய உரப்பு வந்து குறைவா இருக்கு. ஓகேங்களா? தீஸ் ஆர் ஆல் எக்ஸாம்பிள் ஆஃப் டாப்லர் எஃபெக்ட். நோட் பண்ணிக்கோங்க. why it happen, எதனால ஏற்படுது அப்படின்னா, the relative motion between the source of sound and the observer. இது மிக முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா கேட்கலாம். the relative motion between source of sound and observer. நிறைய எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னாவே எதை டிபெண்ட் பண்ணிருக்கும்னா இதுதான், the relative motion between source of sound and observer சொல்லலாம், லிசனர் சொல்லலாம். ஓகேங்களா? மிக முக்கியமான கொஸ்டின். அதாவது ஒளி மூலத்திற்கும் கேட்பவருக்கும் இடையே உள்ள அந்த ஒரு சார்பு இயக்கம் தொடர்பு தான் நமக்கு டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிஸ்கவர்டு பை டாப்லர் 1853. ஓகேங்களா? இவர் வந்து ஆஸ்ட்ரியன் பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிஷியன். இதுவும் நம்ம கேட்க வாய்ப்பு இருக்கு, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. ஜேசி டாப்லர் 1803 அவரோட பர்த். டெத் வந்து 1853. ஓகேங்களா? இவர் வந்து பிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் ரெண்டுலயுமே வந்து நல்ல டேலண்டட் பர்சன். டாப்லர் எஃபெக்ட் அப்படிங்கிறது லைக் அஸ் வேவ் பினாமினா. அப்ப வந்து இது சவுண்ட் வேவ் as well as லைட் வேவ்ஸ் ரெண்டுக்குமே வந்து பொருந்தும். ஓகே, டாப்லர் எஃபெக்ட் வந்து பார்த்தா நாட் ஓன்லி சவுண்ட் வேவ்ஸ் அண்ட் ஆல்சோ லைட் வேவ்ஸ் ரெண்டுக்குமே இந்த கான்செப்ட் நம்ம அப்ளை பண்ண முடியும். எதனால அப்படின்னா, இட் இஸ் லைக் அஸ் வேவ் பினாமினா that why it is applied in sound waves as well as light waves. சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னாவே நம்ம சொல்லுவோம் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னாவே அதுக்கு பேர் தான் மெக்கானிக்கல் வேவ்னு சொல்லுவோம். லைட் வேவ்ஸ் அப்படின்னாவே அதுக்கு பேரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேவே? ஸோ இது எல்லாத்துக்குமே டாப்லர் எஃபெக்ட் வந்து பொருந்தும்.
அடுத்து டாப்லர் எஃபெக்டோட ஃபார்முலா. டாப்லர் எஃபெக்டோட ஃபார்முலா அப்சர்வ்ட் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு observed f dash அப்படிங்கிறது observed frequency. This is equal to actual frequency. F ங்கிறது actual frequency. V plus or minus V naught by V minus plus Vs. இங்க V ங்கிறது speed of sound in air. ஜெனரலா 330 எடுத்துக்கும். ஆல்மோஸ்ட் வந்து இது கான்ஸ்டன்டா வச்சுக்கும். V யோட வேல்யூ நமக்கு 330 மீட்டர் per second எடுத்துக்கும். V naught அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் அப்சர்வர். ஓகேவா? Vs என்பது ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ். ஒளி மூலத்தினுடைய வேகம். V நாட் அப்படிங்கிறது கேட்பவர் அல்லது நோக்குனர் அவருடைய வேகம் நாம சொல்லுவோம். F dash அப்படிங்கிறது அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி. F அப்படிங்கிறது ஆக்சுவல் ஃப்ரீக்வன்சி. மிக முக்கியமான ஃபார்முலா, கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. F dash equal to V plus or minus V naught by V minus plus Vs. F இங்க F ங்கிறது ஆக்சுவல் உண்மையான அதிர்வெண். F dash அப்படிங்கிறது தோற்ற அதிர்வெண், அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, தோற்ற அதிர்வெண். நோட் பண்ணிட்டீங்களா? அடுத்து ரூல் வந்து பார்த்தா நமக்கு அப்சர்வர் வந்து 2 hours நோக்கி போறான்னா நம்ம பிளஸ் V நாட் போகணும். அவே அப்படின்னா மைனஸ் V நாட் போகணும். இது மிக முக்கியமானது. ஒரு ஃபார்முலால எப்ப பிளஸ் யூஸ் பண்ணணும், எப்ப மைனஸ் யூஸ் பண்ணலாம். 2 hours அப்படின்னா அப்சர்வர் 2 hours சோர்ஸ் நோக்குனர் ஒளிமூலத்தை நோக்கி போறார் அப்படின்னா பிளஸ் V நாட். அதை விட்டு விலகி வராருன்னா அவேனா நமக்கு மைனஸ் யூஸ் பண்ணும். 2 hours அப்படின்னா பிளஸ் யூஸ் பண்ணும். இது அப்சர்வருக்கு. அதே சோர்ஸ்க்கு வந்து அப்படியே மாத்திக்கணும். சோர்ஸ்க்கு வந்து நமக்கு 2 hours வந்தா மைனஸ் வரும். அவே அப்படின்னா நமக்கு பிளஸ் வரும். அவேனா பிளஸ் வரும். ஓகேவா? இந்த மிக முக்கியமானது. நீங்க இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுட்டா ரிமைனிங் 3 அழகா நான் வச்சுக்கலாம். அப்சர்வர் 2 hours அப்படின்னா பிளஸ், அவேனா மைனஸ். அப்படியே சோர்ஸ்னா ஒளி மூலம். ஓகேவா? அப்சர்வர் அல்லது லிசனர் சொல்லலாம். அப்சர்வர் அல்லது லிசனர், கேட்பவர், நோக்குனர், இப்படி எல்லாம் தமிழ்ல சொல்லலாம். ஓகேவா? 2 hours அதை நோக்கி போறாருன்னா பிளஸ், அதை விட்டு விலகி வராருன்னா மைனஸ். யாரு? அப்சர்வர். சோர்ஸுக்கு அப்படியே ஆப்போசிட் கான்செப்ட். இந்த ரூல் நம்ம அப்ளை பண்ணி ஃபார்முலால சின்ன மாடிஃபிகேஷன் கொண்டு வந்து ஒரு 8 கான்செப்ட் அடுத்து நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஓகேவா? இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அப்ரோச்சிங். ஓகேங்களா? இப்போ சோர்ஸ் எடுத்துக்கிறோம், லிசனர் எடுத்துக்கிறோம். அப்ரோச் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்ரோச் அப்படிங்கும்போது ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். மிக முக்கியமான கொஸ்டின். ரிசீவிங் விலகும் போது ஃப்ரீக்வன்சி, ரெண்டு பேரும் விட்டு விலகி போகும்போது. ஒளி மூலமும் ஒளி மூலம் அப்படின்னா சோர்ஸ், அதை கேட்கறாங்களா அவங்களுக்கு பேர் அப்சர்வர். ரெண்டு பேரும் விலகும் போது, ஓகேவா, அப்போ வந்து நமக்கு ஃப்ரீக்வன்சி டிகிரீஸ் ஆகும். அப்ப அப்ரோச் ஆகும்போது, ஓகேவா, அப்ரோச் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து நமக்கு அதிகமாகும். ரிசீடிங் விட்டு விலகும் போது ஃப்ரீக்வன்சி டிகிரீஸ் ஆகும். இது நல்ல அருமையான கான்செப்ட். கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 1. ஒரு 25 1 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம். லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் ஸ்டேஷனரி சோர்ஸ். ஒளி மூலம் வந்து நமக்கு இப்ப சோர்ஸ் அப்படின்னா ஒளி மூலம், அது ஓய்வு நிலையில் இருக்கு. நோக்குனர் அதை நோக்கி போறார், டுவர்ட்ஸ். அப்ப வந்து லிசனர் டுவர்ட்ஸ் அப்படின்னாவே நான் பிளஸ் சொன்னேன். மேல பிளஸ் போட்டிருக்குமா? மேல பிளஸ் சிம்பிள் போட்டிருக்குமா? டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது பிளஸ் சிம்பிள். அப்ப எஃப் டேஷ் ஈக்குவல் நம்ம என்ன சொல்லலாம்? எஃப் டேஷ் ஈக்குவல் நோட் பண்ணிக்கோங்க. எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி பிளஸ் விஎஸ் பை வி. இங்க விங்கிறது ஓகேவா, வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன் ஏர். அதோட வேல்யூ பொதுவா நமக்கு 330 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். விஎஸ் அப்படிங்கிறது நமக்கு இங்க விஎல் வரும். விஎல் அப்படிங்கிறது நமக்கு நோக்குனருடைய வேகம். நோக்குனர் வந்து எவ்வளவு வேகமா முன்னோக்கி போறாரு, டுவர்ட்ஸ் முன்னோக்கி போறது. ஓகே,
அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. Listener moves away from the stationary source. ஒளி மூலம் வந்து நமக்கு சோர்ஸ் அப்படிங்கிறது ஒளி மூலம் வந்து ஓய்வு நிலையில் இருக்கு. இப்போ வந்து லிசனர் வந்து விலகி வராரு. லிசனர் வந்து நம்ம என்ன பண்றாரு, விலகி வராரு. அப்ப அவே அப்படிங்கும் போது நம்ம மைனஸ் போடணும். அப்ப வந்து எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு நம்ம என்ன சொல்றோம், வி மைனஸ் விஎல் பை வி. ஓகேவா? அவே போது மைனஸ் போடணும். இங்க விஎல்லுக்கு பதிலாக நம்ம வி நாட்டும் போடலாம். அப்சர்வர் அல்லது லிசனர், கேட்பவர் அல்லது பார்வையாளர் எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, வி நாட் அல்லது விஎல் ரெண்டும் ஒரே சிம்பிள் தான். ஓகே, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு அவே அப்படின் போது நமக்கு மைனஸ் போட்டிருக்கோம். லிசனர் மூவ் டுவர்ட்ஸ் அப்படின்னா பிளஸ், அவேனா மைனஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 3. இப்போ வந்து நம்ம லிசனர் வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறோம். அவங்க வந்து ஓய்வு நிலையில் இருக்காங்க. சோர்ஸ் மூவ் ஆகுது. சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது டுவர்ட்ஸ். சோர்ஸை பொறுத்தவரைக்கும் டுவர்ட்ஸ் அப்படின்னா நம்ம மைனஸ் சொல்லணும். அப்ப சோர்ஸ் கான்செப்ட்னா கீழே வந்துடணும். ஓகேவா? டினாமினேஷன். அப்ப எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி பை வி மைனஸ் விஎஸ். ஓகேவா? சோர்ஸ் அப்படின்னா டினாமினேஷன், லிசனர் அப்சர்வர் அப்படின்னா நியூமரேட்டர்ல கரெக்ஷன் பண்ணும். ஃபார்முலால லிசனர் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம்னா லிசனர் மூவ் ஆகுறாங்கன்னா நியூமரேட்டர். சோர்ஸ் ஒளி மூலம் வந்து முன்னோக்கி வருது பின்னோக்கி வருதுன்னா டினாமினேஷன் வந்துடக்கூடாது. லிசனர் அப்படின்னா மேல நியூமரேட்டர்ல நம்ம பிளஸ் மைனஸ் மாத்தணும். ஓகேவா? சோர்ஸ்னா டினாமினேஷன். சோர்ஸ் வந்து முன்னோக்கி போகுது அப்படின்னா மைனஸ், ஆல்ரெடி பார்த்தோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 4. சோர்ஸ் மூவ் அவேனா நமக்கு என்ன வரும், பிளஸ் வரும். சோர்ஸ் பொறுத்தவரையும் அவேனா நமக்கு பிளஸ் சிம்பிள் வந்துருக்கும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி பை வி பிளஸ் விஎஸ். ஓகேவா? நமக்கு அவே அப்படின்னா சோர்ஸ் பொறுத்தவரையும் அவே அப்படின்னா என்ன பண்ணுவோம், பிளஸ் சிம்பிள் போடணும். கொஸ்டின் நம்பர் 4 நோட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் மூவ் அவே ஃப்ரம் ஸ்டேஷனரி லிசனர். அப்ப நமக்கு அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு வி பை வி பிளஸ் விஎஸ். ஓகே, இதுல 4 1 மார்க் கொஸ்டின் பார்த்திருக்கோம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர்ஸ். ரெண்டு பேரும் ஒன்றை நோக்கி ஒன்று போறாங்க. டுவர்ட்ஸ் சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேருமே மூவ் பண்றாங்க. அப்ப ரெண்டு பேருமே மூவ் பண்ணும்போது மேல கீழே ரெண்டு பேரும் நமக்கு என்ன சைன் வரும். அப்ப வந்து சோர்ஸை பொறுத்தவரையும் டுவர்ட்ஸ் அப்படின்னா நம்ம மைனஸ் போடுவோம். அப்சர்வர் வந்து டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது பிளஸ் போடுவோம். அப்ப நான் வச்சுக்கணும். அப்ப எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு அப்சர்வர் டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது வி பிளஸ் விஎல். அதே சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது வி மைனஸ் விஎஸ். இது மறக்கக்கூடாதுல, பிளஸ் மைனஸ். டுவர்ட்ஸ் அப்சர்வர் டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது பிளஸ், சோர்ஸ் வந்து டுவர்ட்ஸ் அப்படிங்கும் போது மைனஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா தெளிவா பார்த்துக்கணும். இது பேர் அப்ரோச். ரெண்டு பேரும் ஒன்றே ஒன்று, சோர்ஸ் ஒளி மூலமும் அதை கேட்பவர் என்ன பண்றாங்க, டுவர்ட்ஸ் ஈச் அதர்ஸ். ரெண்டும் டுவர்ட்ஸ். ஓகேவா? இது மிக முக்கியமான கொஸ்டின், கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின் நம்பர் 6. ரெண்டுமே மூவ் அவே. சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் ரெண்டு பேருமே மூவ் பண்றாங்க. ஆனா என்ன, எதிரெதிர் திசையில மூவ் பண்றாங்க. அவே. ஓகேவா? அப்ப நமக்கு எப்பயும் போல அவே அப்படிங்கும் போது எஃப் டேஷ் ஈக்குவல் டு எஃப் இன்டு மேல என்ன வரும், அவே அப்படிங்கும் போது மேல என்ன வரும், அப்ப அவே அப்படிங்கும் போது மேல மைனஸ் வருமா? ஓகே. அதே சோர்ஸ் பொறுத்து நமக்கு அவே அப்படிங்கும் போது நமக்கு என்ன வரும், பிளஸ் வரும். அப்ப அவே அப்படிங்கும் போது மேல மைனஸ் கீழே பிளஸ். அவே அப்படின்னா அது பேரா ரிசீடிங். ஓகேவா? இது மிக முக்கியமான ஃபார்முலா, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. The observed frequency தோற்ற அதிர்வெண் f dash equal to f into v minus vl by v plus vs. சரி, அவே அப்படின்னா மேல மைனஸ் வரும் கீழே பிளஸ் வரும். ஓகே, நமக்கு அவே அப்படின்னாவே நமக்கு தெரியும். அப்சர்வருக்கு அவேனா என்ன வரும், மைனஸ் வரும். சோர்ஸ்க்கு அவே அப்படின்னா பிளஸ் வரும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. சோர்ஸ் chases the observer.
ரெண்டு பேருமே சேம் டைரக்ஷன். ஒளி மூலம் நமக்கு முன்னோக்கி போகுது. அதாவது லிசனர் அகட், சோர்ஸ் வந்து பிஹைண்ட். லிசனர் அகட், சோர்ஸ் வந்து நமக்கு பிஹைண்ட். அப்ப ஒளி மூலம் நமக்கு முன்னோக்கி போகுது. அப்போ வந்து நமக்கு ரெண்டுமே மைனஸ் வரும். ரெண்டுமே நமக்கு மைனஸ். அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி f dash equal to observed frequency f dash equal to f into v minus vl by v minus vs. சோர்ஸ் சேசஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும்? மைனஸ் சிம்பிள் வரும். மறந்துவிட ரெண்டுமே மைனஸ். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. லிசனர் சேஸ் பண்ணும்போது நமக்கு ரெண்டுமே என்ன வரும்? பிளஸ் வரும். லிசனர் அப்படிங்கும்போது பிளஸ் வரும். ஓகே, லிசனர் வந்து பிஹைண்ட் முன்னோக்கி இருப்பாங்க. சோர்ஸ் வந்து நமக்கு பின்னோக்கி இருக்கும். அப்ப f dash equal to f into v plus vl by v plus vs. அப்ப நமக்கு லிசனர் வந்து முன்னோக்கி போகும்போது சேஸ் பண்ணும்போது ரெண்டுக்கும் பிளஸ், நியூமரேட்டர் டினாமினேஷன் ரெண்டுக்கும் பிளஸ் போடணும். அதே லிசனர் வந்து சேஸ் பண்ணும்போது, லிசனர் அப்படின்னா சோர்ஸ் வந்து நம்ம சேஸ் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ். கொஸ்டின் நம்பர் 7ல வந்து சோர்ஸ் வந்து சேஸ் பண்றதை பார்த்துருப்போம். ஒளி மூலம் முன்னோக்கி போச்சுன்னா ரெண்டுக்கும் மைனஸ். பார்வையாளர் அல்லது கேட்பவர் முன்னோக்கி போகும்போது நமக்கு ரெண்டுக்கும் பிளஸ் போடணும். இதுவரை 8 ஃபார்முலா பார்த்திருக்கோம். ஓகேங்களா, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. இப்ப மீடியம் பிரசன்ட் ஆகுது. மீடியம் ஆல்சோ மூவிங். மீடியம்னா காத்து நமக்கு வந்திருக்கு. ஓகேவா, மீடியம் ஆல்சோ மூவிங். விண்ட் எஃபெக்ட் அப்படின்னா காற்று. இப்ப நம்ம இந்த அடிஷனா நம்ம கொண்டு வரோம். vm ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இன் மீடியம் இன் த டைரக்ஷன் ஆஃப் சவுண்ட். சவுண்டோட டைரக்ஷன் நமக்கு காத்து இருக்கும். ஓகேவா, அப்ப இந்த ஃபார்முலால நமக்கு பாருங்க, மேல பிளஸ் போட்டிருக்கோம், கீழே மைனஸ் போட்டிருக்கோம். மேல பிளஸ், கீழே மைனஸ். மேல பிளஸ் அப்படின்னா அதுக்கு போய் டுவோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். டுவோர்ஸ் எல்லாமே ஒரே டைரக்ஷன்ல. மேல பிளஸ் போட்டா நமக்கு லிசனர் வந்து டுவோர்ஸ், கீழே மைனஸ் போட்டா சோர்ஸ் டுவோர்ஸ். அப்ப எல்லாமே ஒரே திசையில இருக்கு. காத்தோட திசையிலேயே எல்லாமே இருக்கு. அப்ப நமக்கு என்ன போட்டிருக்கோம்? மேல பிளஸ் சிம்பிள் வரும், அது நமக்கு தெரியும். கீழே மைனஸ் சிம்பிள் வரும் டுவோர்ஸ் கான்செப்டுக்கு. ஓகேவா, ஏன்னா நமக்கு லிசனர் வந்து டுவோர்ஸ் அப்படின்னா பிளஸ், சோர்ஸ் வந்து டுவோர்ஸ் அப்படின்னா மைனஸ். ஓகேவா, இன் அடிஷன் நம்ம இங்க ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட நமக்கு மீடியம் ஆட் பண்ணிருக்கோம். சேம் நமக்கு ஃபிஃப்த் ஃபார்முலா தான். டுவோர்ஸ் ஈச் அதர்ஸ், ஃபிஃப்த் ஃபார்முலா தான். அதே கான்செப்ட் தான். பிளஸ் இந்த விண்ட் டைரக்ஷன் வரனால நம்ம அதை ஆட் பண்ணிருக்கோம். இந்த ஃபார்முலாவும் நமக்கு தனியா கேட்க வாய்ப்பு இல்லை, தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஆல்சோ மூவிங், விண்ட் மீடியம் ஆல்சோ மூவிங். ஓகேவா, கொஸ்டின் நம்பர் 5th கான்செப்டோட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 10 போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10. டாப்லர் எஃபெக்ட் அக்கர் டியூ டு. டாப்லர் விளைவு நமக்கு எப்படி கிடைக்குதுன்னா, the relative motion between source and observer. relative motion between, ஓகே, ஒளி மூலத்திற்கும் அதை கேட்கிறவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சார்பு இயக்கம். ஓகேவா, சோர்ஸ் அண்ட் லிசனர் இடையில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருந்தால் நமக்கு ஃப்ரீக்வன்சி மாறும். அதுவே நமக்கு டாப்லர் எஃபெக்ட்னு சொல்லலாம். மிக முக்கியமான கொஸ்டின், நிறைய எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. டாப்லர் எஃபெக்ட் அப்படின்னாவே இல்லாத எக்ஸாமே கிடையாது. சிலபஸ்ல இருந்தா கண்டிப்பா கேட்பாங்க. சோர்ஸுக்கும் லிசனருக்கு இடையில ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி மாறும். ஓகேவா, apparent changes in the frequency. This is called a Doppler effect. The relative motion அப்படிங்கிறது மிக முக்கியமான வார்த்தை, மறந்துடக்கூடாது. ஓகே, Doppler effect occur due to the relative motion between source and observer. ஒளி மூலத்திற்கும்
கேட்பவருக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு சார்பு இயக்கம். அதுதான் நம்ம டாப்லர் விளைவுன்னு சொல்றோம். When the source approach the observer, the observed frequency, the source approach the observer. நமக்கு அப்சர்வர் வந்து ஸ்டேஷனரியா இருக்கிறாங்க. சோர்ஸ் வந்து அப்ரோச் அப்சர்வர். அப்ப என்ன ஆகும்னு கேட்கறாங்க. அப்ரோச் ஆகும்போது நமக்கு வேவ் ஃப்ரண்ட் க்ளோஸ் ஆகும். வேவ் லென்த் வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும். அப்ப ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. When the source approaches the observer, the observed frequency. சோர்ஸ் வந்து அப்ரோச் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா அலைமுகப்பு நம்ம க்ளோஸா இருக்கு. வேவ் லென்த் அப்ப டிகிரீஸ் ஆகும். வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி இன்வர்ஸ் கான்செப்ட். அப்ப வேவ் லென்த் வந்து நமக்கு டிகிரீஸ் ஆகும்போது ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதுவும் நம்ம கண்டிப்பா எக்ஸாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 10க்கு அப்புறம் இது 11 போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 11. அடுத்த கொஸ்டின் நம்பர் 12. When the source received from the observer, the observed frequency, தோற்ற அதிர்வுன்னு கேட்கிறாங்க. ஒளி மூலம் வந்து கேட்பவர் விட்டு விலகி போகுது. ஒளி மூலமானது சவுண்ட் வந்து நம்ம கேட்கறோம்னா நம்மள விட்டு விலகி போகுது. அப்ப அந்த தோற்ற அதிர்வெண் அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி கேட்கறாங்க. ரிசீவிங் அப்படின் போது வேவ் ஃப்ரண்ட் அலை முகப்பு நமக்கு அதிகமாகும். வேவ் லென்த் அதிகமாகும். வேவ் லென்த் அதிகமாகும் போது ஃப்ரீக்வன்சி நமக்கு டிகிரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி நமக்கு என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். மிக முக்கியமான கான்செப்ட். தெளிவா நோட் பண்ணுங்க. Doppler effect is applicable only sound wave அல்லது only light wave, sound, light and electromagnetic waves, only mechanical wave. Doppler effect அப்படிங்கிறது this is like a wave phenomena. So it occur both sound and the light wave, and light wave. Light waves தான் நமக்கு electromagnetic waves, but அதே நமக்கு தனியா கொடுத்திருக்காங்க. ஓகே, third option correct. So Doppler effect அப்படிங்கிறது ஒரு wave phenomena. It is applicable sound wave, not only sound waves and also light waves like as electromagnetic wave. Okay. Question number 12. இது 13 போட்டுக்கோங்க. Question number 14. Question read பண்ணுங்க. The speed of sound in air எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 340. V கொடுத்துட்டாங்க. V ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 340. The stationary source image, source வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. அப்ப source ஓட frequency எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 Hz. If the listener move towards source, அப்ப listener எவ்வளவு வேகமா போறாங்க? 20 meter per second. நம்ம கேட்கறது observed frequency கேட்கறாங்க. observed frequency கேட்கறாங்க. Listener move towards source. Listener move towards source. அப்ப listener towards அப்படின்னாவே நமக்கு plus symbol வந்துரும். அப்ப இங்க plus symbol போட்டிருக்குமா? ஓகே. அப்ப ஃபார்முலா வந்து listener move towardsனா f dash equal to f into v plus vl by v. v ஓட வேல்யூ நமக்கு 340 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? f எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 500 கொடுத்திருக்காங்க. அப்ப f ஓட வேல்யூ நம்ம 500 போட்டுக்கிறோம். இன்ட்டு v எவ்வளவு? நமக்கு 340. vl எவ்வளவு? லிசனரோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20 கொடுத்திருக்காங்க. அப்ப 340 ஒரு 20 360 கீழே 340. அப்ப இந்த 0 அடிச்சிடலாம். சோ டேலி பண்ணா நமக்கு அரௌண்ட் 530 529 ஹெட்ஸ் வருதான் பாருங்க. கொஞ்சம் டேலி பண்ணி பாருங்க. ஓகே. அப்ப கொஸ்டினை தெளிவா நம்ம ரீட் பண்ணி ஃபார்முலா கரெக்டா சூஸ் பண்ணும். ஃபார்முலா கரெக்டா சூஸ் பண்ணல அப்படின்னாவே நமக்கு ரிசல்ட் கரெக்டா வராது. இங்க லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அவ்வளவுதான். அப்ப லிசனர் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னா மேல பிளஸ் சிம்பிள் வரும். அது தெளிவா பார்த்துக்கணும். ஓகேங்களா?
நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 15. நோட் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் வந்து நமக்கு 600 ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மூவ் டுவர்ஸ். இப்போ சோர்ஸ் வந்து நம்ம மூவ் ஆகுது டுவர்ஸ். அப்போ சோர்ஸ் டுவர்ஸ் அப்படின்னாவே டினாமினேஷன்ல மைனஸ் வரும். டினாமினேஷன்ல மட்டும் மைனஸ் வரும். ஓகேவா? அப்ப f dash equal to f into v by v minus vs. நமக்கு v எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 330. v எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 330 கொடுத்துருக்காங்க. அப்ப நமக்கு 330 நோட் பண்ணிக்கலாம். மைனஸ் vs சோர்ஸோட வேகம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஒளி மூலத்தினுடைய வேகம் 30. அப்ப மேல 330 வரும், கீழே 30 போயிட்டா 300. அப்ப இந்த ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. அப்ப மேல வந்து 600 வந்து பார்த்தா நமக்கு கீழே வந்து 30. இப்போ இந்த ஜீரோ கூட இந்த ஜீரோ அடிச்சிடலாம். ஒரு டைம் 3, இங்க 11 டைம். ஓகேங்களா? அப்ப வந்து நமக்கு அரௌண்ட் வந்து 60 into 11, 660 சம்திங் வரும். ஓகேங்களா? நான் அரௌண்டா 600 போட்டிருக்கேன், மாத்திக்கோங்க. 670 ஹெட்ஸ் வரும். இப்போ கொஸ்டினை ரீட் பண்ணி ஃபார்முலாவும் கரெக்டா சூஸ் பண்ணும். நமக்கு சோர்ஸ் வந்து மூவ் ஆகுது டுவர்ஸ் அப்படிங்கும்போது இங்க மைனஸ் சிம்பிள் வரும். அதை தெளிவா பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. டாப்லர் எஃபெக்ட் இஸ் மேக்ஸிமம். டாப்லர் விளைவு எப்ப அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க. So Doppler effect depends on the relative velocity along the line of sight. ஓகேவா? அப்ப வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து சோர்ஸ், அப்சர்வர், ஸ்டேஷனரி கொடுத்துருக்காங்க. அப்ப அது பொருந்தாது, ரெண்டுமே ஓய்வு நிலையில் இருக்கு. செகண்ட் வந்து மோஷன் பர்பண்டிகுலர் டு த லைன் ஜாயினிங் தம். பர்பண்டிகுலர், இதுவும் நமக்கு தப்பு. மோஷன் அலாங் த லைன் ஜாயினிங் த சோர்ஸ் அண்ட் அப்சர்வர், இதுதான் கரெக்ட். அப்ப டாப்லர் எஃபெக்ட் எப்போ மேக்ஸிமம் இருக்குன்னா along the line joining the source and observer. Along the line joining the source and observer. ஓகேவா? ஒளி மூலமும் அதை கேட்பவரும் நமக்கு எப்படி இருக்கணும்? ஒரே லைன்ல இருக்கணும், அலாங் த டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகே? அப்ப டாப்லர் எஃபெக்ட் வந்து நமக்கு பெருமமா இருக்கும். இது கொஸ்டின் நம்பர் 16 போட்டுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 16. அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து 17 பாருங்க. When the source and observer move perpendicular, டாப்லர் ஷிஃப்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோர்ஸ் ஒளி மூலம், அப்சர்வர் வந்து அதை கேட்கறது. ரெண்டு பேரும் நமக்கு எப்படி இருக்காங்க? பர்பண்டிகுலரா இருக்காங்க. அப்ப வந்து நமக்கு பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நமக்கு டாப்லர் ஷிஃப்ட் நமக்கு என்ன? 0. பர்பண்டிகுலர் அப்படின்னாவே டாப்லர் எஃபெக்ட் நமக்கு என்ன? 0. ஏன்னா அலாங் த லைன் டைரக்ஷன்ல தான் இருக்கு. பர்பண்டிகுலர்னா நமக்கு ரேடியல் வெலாசிட்டி 0. ரேடியல் வெலாசிட்டி நமக்கு 0. அப்ப டாப்லர் எஃபெக்ட் நமக்கு நடக்காது, ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகே? அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து 18 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 18. டாப்லர் எஃபெக்ட் யூஸ்ட் இன், எங்க யூஸ் பண்றோம்? ரேடார், ஸ்பீட் டிடெக்ஷன், மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட், அஸ்ட்ரானமி, ஆல் ஆஃப் திஸ். ஸோ டாப்லர் எஃபெக்டை பொறுத்தவரை நம்ம எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்றோம். ஸ்பீட் டிடெக்ஷன் கரெக்ட். மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட், பிளட் ஃப்ளோ இருக்கு இல்லையா, பிளட்டோட ஃப்ளோ ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நம்ம மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட் நம்ம யூஸ் பண்றோம். அடுத்த அஸ்ட்ரானமி வந்து முக்கியமா ரெட் ஷிஃப்ட் அண்ட் ப்ளூ ஷிஃப்ட் பத்தி நம்ம ஸ்டடி பண்றது யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ டாப்லர் எஃபெக்ட் எங்க யூஸ் பண்றோம்? ரேடார்ல, மெடிக்கல் அல்ட்ராசவுண்ட், அஸ்ட்ரானமி எல்லா பிளேஸ்லயுமே யூஸ் பண்றோம். ஸோ ஆல் ஆஃப் த எபோவ் கரெக்ட். ஆல் ஆஃப் த எபோவ் கரெக்ட்.
அடுத்த கொஸ்டின் வந்து 19 பாருங்க. A listener move towards source. Listener move towards, அப்ப listener towards நாவே நமக்கு மேல வந்து பிளஸ் சிம்பிள் வந்துடும். மேல பிளஸ் சிம்பிள் வந்துடும். ஓகேவா? அடுத்து source move towards, அப்ப source move towardsனா கீழே மைனஸ் சிம்பிள் வந்துடணும். அப்ப ரெண்டு பேருமே towards each others. நமக்கு observed frequency கேட்கறாங்க. அப்ப ஃபார்முலா f dash equal to f into v plus vl v minus vs. நமக்கு வந்து listener move towards அப்படின்னா நியூமரேட்டர்ல பிளஸ் vl வந்துடும். source move towards அப்படின்னா டினாமினேஷன்ல மைனஸ் vs வந்துடும். நமக்கு ஜெனரலா நமக்கு velocity of sound in air வந்து 330. அப்ப v-க்கு பதிலா 330 போட்டுக்கிறோம். லிசனர் எவ்வளவு வேகமா போறாங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். அதனால நம்ம 10 மீட்டர் பர் செகண்ட் போட்டிருக்கோம். அடுத்த சோர்ஸ் வந்து நம்ம எவ்வளவு வேகமா போறாங்க? ஒளி மூலம் 20 போட்டிருக்கோம். அப்ப 330 ஒரு 10 340 இங்க நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். கீழே 320ல ஒரு 20 போயிட்டா 310. அப்ப டாலி பண்ணும்போது 550 வருதான்னு பாருங்க. 550 ஹெர்ட்ஸ். ஆன்சர் கரெக்டா வருதான்னு பாருங்க. தோற்ற அதிர்வெண் observed frequency, observed frequency. F அப்படின்னா actual frequency. F னா actual frequency, உண்மையான அதிர்வெண். F dash அப்படின்னா தோற்ற அதிர்வெண், தோற்ற அதிர்வெண். அடுத்து கொஸ்டின் நம்பர் 20 பாருங்க. If VL equal to VS, VL equal to VS, ரெண்டும் சேமா இருக்கு. கேட்பவர் ஒளி மூலம் ரெண்டு பேர்த்தோட வேகம் சமமா இருக்கு. மூவ் அவே ஃப்ரம் ஈச் அதர், ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க? விலகி போறாங்க. ரெண்டு பேரும் விலகி போறாங்க. அப்ப அவே அப்படிங்கும் போது மேல மைனஸ் வரும். மேல மைனஸ் வரும். அதே அவே அப்படிங்கும் போது கீழே நமக்கு பிளஸ் சிம்பிள் வரும். ஓகே, அவ்வளவுதான். அப்ப நமக்கு எஃப் டேஷ் என்னன்னு கேக்குறேன். எஃப் டேஷ் நமக்கு என்னன்னு கேக்குறாங்க. அப்ப அவே அப்படிங்கும்போது அவே மூவ் அவே அப்படிங்கும்போது சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவ் அவே அப்படிங்கும்போது அது ரிசீடிங். ரிசீடிங் அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா நியூமரேட்டர் நமக்கு டிகிரீஸ் ஆகும், டினாமினேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். டினாமினேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது டினாமினேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எஃப் டேஷ் நமக்கு விலகி போகும்போது டிகிரீஸ் ஆகும். விலகி போகும்போது நமக்கு டிகிரீஸ் ஆகும். அப்ப டிகிரீஸ் அப்படிங்கிறது கரெக்டான ஆப்ஷன். மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா எக்ஸாமுக்கு வாய்ப்பு இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப மூவ் அவே அப்படிங்கும் போது நமக்கு மேல மைனஸ் சிம்பிள் வரும், சோர்ஸுக்கு பிளஸ் சிம்பிள் வரும். அப்ப ரிசீடிங் அப்படின்னாவே நமக்கு நியூமரேட்டர் நமக்கு மைனஸ்னால டிகிரீஸ் ஆகும், டினாமினேஷன் பிளஸ் அப்படிங்கும் போது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப டினாமினேஷன் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது எஃப் டேஷ் நமக்கு என்ன ஆகும்? டிகிரீஸ் ஆகும். அதான் சொல்லியிருக்கோம், டிகிரீசஸ். மிக முக்கியமான கொஸ்டின், தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 21. கொஸ்டின் வந்து நமக்கு 21. கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் wind blow in the direction of sound, so சவுண்டோட டைரக்ஷன்லயே நமக்கு காற்றினுடைய திசையும் சவுண்டோட திசையும் ஒரே டைரக்ஷன் இருக்கு. அப்ப எஃபெக்டிவ் ஸ்பீட் என்னங்கிறாங்க? ஒளி மூலத்தின் திசையிலேயே நமக்கு காத்து வீசுது, அல்லது காத்து வீசுற திசையிலேயே நமக்கு என்ன இருக்கு? சவுண்டோட டைரக்ஷன் இருக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க. எஃபெக்டிவ் ஸ்பீடு, எஃபெக்டிவ் ஸ்பீட் நமக்கு என்ன ஆகும்? wind along the sound direction, அப்படின்னா increase the speed, increase the speed. wind along the sound direction அப்படின்னாவே increases the speed. அப்ப எஃபெக்டிவ் நம்ம என்ன சொல்லலாம்? v plus vm, v plus vm. vங்கிறது நமக்கு the velocity of sound in air. vm அப்படிங்கிறது velocity of sound in medium, in medium. டோட்டலா ஆட் ஆயிடும். அப்ப v effective equal to v plus vm.
கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதே டைரக்ஷன் மாறும்போது நம்ம என்ன பண்ணலாம், டைரக்ஷன் மாறும்போது அலாங் த டைரக்ஷன் பதிலா ஆப்போசிட் வந்துச்சுன்னா இங்க நமக்கு என்ன ஆகும், சைன் மாறும். கொஸ்டின் 21 தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 22, கொஸ்டின் நம்பர் 22 என்ன கொடுத்திருக்காங்க? A stationary source emits 700 ஹெர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. If observer move towards source, observer move towards source, அப்ப observer towards கொடுத்திருக்காங்க. அப்ப நமக்கு ஃபார்முலா வந்து என்ன, with speed equal to half of the speed of sound. f dash கேக்குறாங்க, ஓகேவா? இப்ப நமக்கு f dash equal to f into v, observer towards அப்படிங்கும்போது நமக்கு பிளஸ் சிம்பிள் வந்துடும், vc by நமக்கு v, vl, observerக்கு vl போட்டுக்கலாம், vc வந்தா ஓகேவா? அப்ப f dash equal to f into v plus vl by v. Observer move towards the source with the speed equal to half of the speed of sound. அப்ப நமக்கு vl equal to என்ன கொடுத்திருக்காங்கன்னா, vl லெவலில் v by 2 கொடுத்திருக்காங்க, half. அப்ப நம்ம இங்க அப்ளை பண்ணலாமா? அப்ப வந்து நமக்கு காமனா v எடுத்துக்கலாம். காமனா v எடுக்கும்போது நமக்கு கேன்சல் ஆயிரும். அப்ப 1 plus 1 by 2 3 by 2. அப்ப f dash equal to 3 by 2f. அப்ப f dash equal to 3 by 2 1.5f. f நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 700 கொடுத்திருக்காங்க. அப்ப வந்து f dash equal to 700 into 1.5. அப்ப நமக்கு 1050 கிடைக்கும், 1050. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. 23 source emit 500 hertz and move towards observer. Source வந்து மூவ் ஆகுது towards. அப்போ நம்ம ஃபார்முலா வந்து f dash equal to f into v by v minus vs. அப்ப f dash equal to f எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 500 கொடுத்திருக்காங்க. v divided by v minus source ஓட ஸ்பீட் வந்து நமக்கு v by 4 கொடுத்திருக்காங்க, v by 4 கொடுத்திருக்காங்க. சோ காமனா நமக்கு நியூமரேட்டர் டினாமினேஷன் காமனா v கேன்சல் பண்ணிடலாம். அப்ப f dash equal to 500 into நமக்கு 1 by 1ல வந்து கால் போயிட்டா நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 3 by 4 கிடைக்கும். ஏன்னா நமக்கு 1 minus 1 by 4, அப்ப 4 minus 1 3 by 4 கிடைக்கும். அடுத்து நம்ம 4 மேல கொண்டு போய்க்கலாம். அப்ப f dash equal to 4 by 3 into 500. சோ டேலி பண்ணுங்க, டேலி பண்ணா உங்களுக்கு 667 ஹெர்ட்ஸ் வருதான்னு பாருங்க, 667 ஹெர்ட்ஸ் வருதான்னு பாருங்க. ஓகே, இப்ப சோர்ஸ் வந்து மூவ் டுவர்ட்ஸ் அப்சர்வர். சோ அப்ப லிசனர் டுவர்ட்ஸ்னா பிளஸ் போடணும், சோர்ஸ் டுவர்ட்ஸ் அப்படின்னா நம்ம மைனஸ் சிம்பிள் போடணும், ஓகேவா? மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 24. கொஸ்டின் நம்பர் 24
என்ன கொடுத்திருக்காங்க? If your source speed become equal to speed of sound, source speed equal to speed of sound, the observed frequency கேக்குறாங்க. The observed frequency கேக்குறாங்க. If the source speed becomes equal to speed of sound, the observed frequency. ஆனா source வந்து speed equal to speed of sound. அப்ப வந்து டுவோர்ஸ் அப்படின்னா தான் நமக்கு ஈக்குவல்னு சொல்ல முடியும். ஸ்பீட் ஆஃப் சவுண்டோட ஈக்குவல்னு சொல்ல முடியும். அதனால நம்ம டுவோர்ஸ் கான்செப்ட் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ விஎஸ் ஈக்குவல் டு வின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்றோம். அப்ப எனிதிங் பை ஜீரோ நமக்கு இன்ஃபைனைட் ஆயிரும். அப்ப தோற்ற அதிர்வெண் வந்து இன்ஃபைனைட். ஓகேவா? திஸ் இஸ் லைக் அ ஷாக் வேவ். திஸ் இஸ் லைக் அ ஷாக் வேவ். மார்க் நம்பர்ல இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? மார்க் நம்பர்ல m less than 1, m equal to 1, m greater than 1 அப்படின்ட்டு மார்க் நம்பர் பத்தி படிப்போம். மார்க் நம்பர் அப்படிங்கிறது எதுக்கான ரேஷியோ அப்படின்னு பார்த்தா வெலாசிட்டி ஆஃப் சவுண்டுக்கும் வெலாசிட்டி ஆஃப் மூவிங் ஆப்ஜெக்ட் லைக் அஸ் ஃபிளைட், இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் மார்க் நம்பர். அதோட வேல்யூ லெஸ் தென் 1, ஈக்குவல் டு 1, கிரேட்டர் தென் 1. 3 கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம், பார்த்துக்கலாம். இது ரெண்டு அருமையான கொஸ்டின்ஸ் நம்ம இங்க எடுத்துக்கணும். source speed become equal to speed of sound ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்ப source move towards அப்படின்னு let us consider that by using this formula. Okay, அடுத்து question number 25. என்ன கேக்குறாங்க? டாப்லர் எஃபெக்ட் கிரேட்டஸ்ட் when டாப்லர் எஃபெக்ட் எப்ப அதிகமா இருக்குங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் listener stationary, செகண்ட் source ஒளி மூலம் வந்து ஸ்டேஷனரியா இருக்கு. Third, source and listener move in opposite direction. Source and listener move perpendicular. ஓகேங்களா? அப்ப இதுல எந்த ஆப்ஷன் நம்ம கொடுக்கலாம்னா டாப்லர் எஃபெக்ட் இஸ் கிரேட்டஸ்ட். டாப்லர் ஷிஃப்ட். இப்ப சோர்ஸும் லிசனர் மூவ் அது ஆப்போசிட் டைரக்ஷன், அலாங் த டைரக்ஷன் அது எடுத்துக்கலாம். பர்பெண்டிகுலர் கண்டிப்பா கிடையாது. லிசனர் ஸ்டேஷனரி, சோர்ஸ் ஸ்டேஷனரி இதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. இது நம்ம ஏன் எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா சோர்ஸ் லிசனர் ரெண்டு பேரும் மூவ் ஆகும்போது நமக்கு வேவ் ஃப்ரண்ட் அதிகமாகும். அப்ப வேவ் லென்த் அதிகமா இருக்கும். அப்ப வேவ் லென்த் அதிகமா இருக்கும்போது நமக்கு ஃப்ரீக்வன்சி கம்மியா தானே ஆகும். அப்ப நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது நம்ம பார்த்தா நமக்கு டாப்லர் எஃபெக்ட் வந்து along the line joining the source and listener. ஓகேங்களா? The source and listener is moving directly towards அல்லது directly away. ஸோ அந்த கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப வந்து நமக்கு towards or towardsனா theta equal to நமக்கு 0 டிகிரின்னு வச்சுக்கலாம். away அப்படின்னா theta equal to 180 டிகிரி வச்சுக்கலாம். along the line joining. ஓகேங்களா? இதுக்கு தான் நமக்கு டாப்லர் எஃபெக்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும். பர்பெண்டிகுலர் அப்படின்னா theta equal to 90 டிகிரி. இப்ப நமக்கு டாப்லர் ஷிஃப்ட் வந்து மினிமம் 0வா இருக்கு. ஓகே, அருமையான கொஸ்டின். தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகே, ஸோ எப்ப நமக்கு சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவிங் டைரக்ட்லி டுவோர்ட்ஸ் அல்லது அவே ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னா நமக்கு டாப்லர் எஃபெக்ட் வந்து கிரேட்டஸ்ட் மேக்ஸிமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் வந்து 26. கொஸ்டின் நம்பர் 26. In Doppler effect, if source frequency increases, source frequency Doppler effect ல source ஓட frequency sound ஒளி மூலம் நமக்கு அதிகமாகுது. அப்ப வந்து நமக்கு பீட் frequency என்னன்னு கேக்குறாங்க. விம்மல் அதிர்வெண் என்னன்னு கேக்குறாங்க. விம்மல் அதிர்வெண் அப்படின்னாவே நமக்கு தெரியும், frequency difference அப்படின்னு நமக்கு தெரியும். இப்ப வந்து நமக்கு frequency difference நமக்கு அதிகமாகும் போது பீட்ஸோட அதிர்வெண் அதிகமாகும். ஓகேவா?
அப்ப சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும் போது டிஃபரன்ஸ் நமக்கு அதிகமாகும். அப்ப கண்டிப்பா பீடு ஃப்ரீக்வன்சி நம்ம கண்டிப்பா அதிகமாகும். இதனால அருமையான கொஸ்டின். கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு நிறைய இருக்கு. தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து 27 நோட் பண்ணிக்கோங்க. 27. Sonic boom occur when sonic boom. ஸோ நமக்கு சானிக்கு, சூப்பர் சானிக்கு, சப்சானிக்லாம் நம்ம எங்க படிக்கலாம்? மாக் கண்டிஷன், மாக் நம்பர். அதாவது சோர்ஸோட ஸ்பீடு சவுண்டோட ஸ்பீடை விட நமக்கு அதிகமா இருந்தா, ஓகேங்களா? நமக்கு அதிகமா சோர்ஸோட ஸ்பீட் வந்து சவுண்டோட ஸ்பீடை விட நமக்கு அதிகமா இருந்தா, சவுண்டோட ஸ்பீடை விட அதிகமா இருந்தா அதுக்கு பேர் தான் சூப்பர் சானிக் கண்டிஷன். விங்கிறது நமக்கு சவுண்டோட ஸ்பீடு, விஎஸ் அப்படிங்கிறது சோர்ஸோட சவுண்ட் ஸ்பீட். அப்ப விஎஸ் கிரேட்டரா இருக்கு, அப்ப அதுக்கு பேரு சூப்பர் சானிக் கண்டிஷன். அப்ப வந்து நமக்கு ஷாக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். தட் இஸ் சானிக் பூம்னு சொல்லுவோம். சானிக் பூம். மாக் நம்பர் வந்து கிரேட்டர் தென் 1 இருக்கும். மாக் நம்பர் எம் வந்து கிரேட்டர் தென் 1. ஓகேவா? அப்ப சானிக் பூம் எப்ப நம்ம கிடைக்கும்னா மாக் நம்பர் எம் கிரேட்டர் தென் 1. திஸ் இஸ் த சூப்பர் சானிக் கண்டிஷன். சூப்பர் சானிக் கண்டிஷன். நமக்கு சோர்ஸோட ஸ்பீட் வந்து கிரேட்டர் தென் வி. மிக முக்கியமான கொஸ்டின். தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் 28 பாருங்க. கொஸ்டின் 28. மாக் நம்பர் இஸ் டிஃபைன்ட் as. மாக் நம்பர் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்? மாக் நம்பர் m equal to நமக்கு ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ், ஸ்பீட் ஆஃப் ஓகே, ஸ்பீட் ஆஃப் சோர்ஸ் சவுண்ட், சோர்ஸோட சவுண்ட். இது வந்து ஏரோட சவுண்ட். ஓகேங்களா? அப்ப m equal to vs by v. மிக முக்கியமான கொஸ்டின். கண்டிப்பா வாய்ப்பு நிறைய இருக்கு. மாக் நம்பர் அப்படின்னா இட் இஸ் ரேஷியோ. இட் இஸ் த ரேஷியோ. ஓகேவா? Question number 29. When Mach number is less than 1. Mach number less than 1 அப்படின்னா, Mach number வந்து நமக்கு less than 1 அப்படின்னா அதுக்கு பேரு subsonic. M equal to 1 அதுக்கு பேரு sonic. M greater than 1 அப்படின்னா அதுக்கு பேரு supersonic Mach number. ஓகேவா? Mach number less than 1 அப்படின்னா அதுக்கு பேரு என்னங்க? subsonic. M equal to 1 sonic. M greater than 1 அப்படின்னா supersonic. நம்ம கேபிட்டல் எம் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? கேபிட்டல் எம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 30. when Mach number equal to 1 அப்படின்னா என்ன? equal to 1 அப்படின்னா அதுக்கு பேரு சானிக். சோ Mach அப்படின்னா நமக்கு என்ன? ஒரு பொருளோ விமானமோ போன்ற நகரக்கூடிய வேகமும் அதற்கிடையே உள்ள ஒளியினுடைய வேகத்துக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் நமக்கு என்ன சொல்றோம்? Mach நம்பர் அப்படிங்கிறோம். அதை நம்ம சொல்லியிருந்தோம். m equal to vs by v. ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், அல்லது ஃபிளைட் எடுத்துக்கலாம். அது நகரக்கூடிய வேகம், அதோடயே இருக்கக்கூடிய அந்த ஒளியினுடைய வேகம். ஃபிளைட்னா அந்த ஃபிளைட்டோட சவுண்ட் இருக்கு இல்லையா, அது. ஓகேவா? இது ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான். ஒரு பொருள் அது விமானம் போன்ற நகரக்கூடிய வேகம் மற்றும் அதனிடையே ஒளியினுடைய வேகம், அதனிடையே ஒளியினுடைய வேகம். இதை பத்தி படிக்கிறது இப்பதான் மாக் நம்பர். அதோட வேல்யூ லெஸ் தென் 1 அது பேரு சப்சானிக். இது நார்மலா ஏரோப்ளேனோட ஸ்பீடு சொல்லுவோம். m equal to 1 சானிக். இதுக்கு பேரு சவுண்ட் பேரியர், ஷாக் வேவ்னு சொல்லுவோம்.
அதே m greater than 1 அப்படின்னா அதுக்கு பேர் சூப்பர் சானிக் பூம்னு சொல்லுவோம். ஏர்கிராஃப்ட் புல்லட் இதோட ஸ்பீடு. m less than 1, m equal to 1, m greater than 1. m less than 1 subsonic. எக்ஸாம்பிள் வந்து நார்மல் ஏரோப்ளேனோட ஸ்பீட் எடுத்துக்கலாம். m equal to 1 வந்து நம்ம சானிக் அப்படின்னு சொல்லுவோம். சவுண்ட் பேரியர், ஷாக் வேவ் இதெல்லாம் எக்ஸாம்பிள். அடுத்து m greater than வந்து சூப்பர் சானிக் பூம்னு சொல்லலாம். ஏர்கிராஃப்ட் புல்லட் இதோட ஸ்பீட் எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அது கொஸ்டின் நம்பர் 31. when Mach number is greater than 1, இப்பதான் பார்த்தோம். greater than 1 அப்படின்னா அதுக்கு பேர் என்னங்க? சூப்பர் சானிக். ரேஷியோ கொடுத்திருக்காங்க. m equal to vs by v. vs in the speed of object, v in the speed of sound. ஓகே, கொஸ்டின் நம்பர் 32. மாக் நம்பர் அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு சோர்ஸ் ஸ்பீட் வந்து அதிகங்கிறாங்க. ஏன்னா ரேஷியோலே நமக்கு தெரியும் m equal to vs by v. இது அதிகமா இருக்கும்போது இது அதிகமா இருக்கும். அப்ப நமக்கு சோர்ஸோட ஸ்பீட் அதிகமா இருக்கும்போது டாப்லர் ஷிஃப்ட் நமக்கு எப்படின்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். டாப்லர் ஷிஃப்ட் எஃபெக்ட் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகேங்களா, தெளிவா பார்த்துக்கோங்க. இதுவரையும் டாப்லர் எஃபெக்ட் அதோட யூசஸ் பத்தி பார்த்துருக்கோம். ஃபார்முலா ஒரு 10 ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 32 1 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, டாப்லர் எஃபெக்ட்ல இதுவரை ஒரு 32 1 மார்க் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் மெட்டீரியல் வந்து ஒரு 10 to 15 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. டாப்லர் எஃபெக்ட் கிளாஸ் 2ல அது நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டுட்டு ஹிண்ட்ஸ் எடுங்க, நோட்ல அழகா எழுதுங்க. எடுத்துட்டு இந்த 1 மார்க்லாம் நோட் பண்ணுங்க. ஓகேவா, ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட் பண்ணிடுறேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கன்சிஸ்டன்ட்னா ஒர்க் தேவை. ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு நேரம் படிக்கிறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. சார் ஈவினிங் 8 மணினா ஓகே, 8 to 10 ரெகுலரா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிச்சா கூட போதும். ஆனா கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமான வார்த்தை. ஓகேங்களா, விடாமுயற்சி, தொடர்ச்சியான முயற்சி இருக்கணும். கண்டினியூவா ஒரு நாள் படிக்கிறது ஒரு நாள் படிக்காம இருக்கக்கூடாது. எவ்ரி டே கம்பல்சரி படிக்கணும், கன்சிஸ்டன்டா படிக்கணும். கம்பல்சரி கிளாஸை பார்த்து ஹிண்ட்ஸ் எடுங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக்மே நான் டெஸ்ட் போடுறேன். யூனிட் 3 நீங்க எடுத்துட்டீங்கன்னா மொத்தம் நம்ம எத்தனை டாபிக் சொல்லியிருக்கோம்? யூனிட் 3ல மொத்தம் 8 டாபிக் சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு டாபிக்மே உங்களுக்கு ஸ்லிப் டெஸ்ட் கண்டிப்பா இருக்கும். ஒவ்வொரு டாபிக்மே ஸ்லிப் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிசிட்டி. கம்பல்சரி எலாஸ்டிசிட்டிக்கு ஒரு 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் இருக்கும் எலாஸ்டிசிட்டி அதுல. அடுத்த டாபிக் நம்பர் 2 வந்து பார்த்தா உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பிடு விசை. அதுக்கும் வந்து ஒரு 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட். அடுத்து விஸ்காசிட்டி, அதோட அப்ளிகேஷன்ஸ், அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கும் நான் முடிஞ்ச வரை எல்லா நியூமரிக்கல் கொண்டு வந்துறேன். 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு கிளாஸ் அப்டேட் பண்ணிருப்பேன். ஓகேங்களா, இதுக்கும் நம்ம வந்து ஒரு 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட். அதுலயே நிறைய நியூமரிக்கல் கொடுத்துருக்கேன். அதை பேஸ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அடுத்து டாபிக் நம்பர் 5, ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ், ஒலி அலைகள் பத்தி நம்ம பார்த்தோம். அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதுக்கும் நம்ம மெட்டீரியல் ஆல்ரெடி வந்து ஒரு 30 40 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்போம். 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் போட்டலாம். அடுத்து டாபிக் நம்பர் வந்து 6 வந்து இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ் ஓட கிளாஸஸ் இருக்கும். சவுண்ட் 1 2 3 4 நம்ம அப்டேட் பண்ணிருப்பேன். மொத்தம் ஒரு 5 கிளாஸ் அப்டேட் பண்ணிருப்பேன். இதுக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் ஒரு 100 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து பீட் அண்ட் டாப்லர் எஃபெக்ட். நமக்கு பீடுக்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸும் டாப்லர் எஃபெக்ட் ஒரு 25, முடிஞ்சாலும் ஒரு 50 கொஸ்டின்ஸ் அல்லது ஒரு 75 கொஸ்டின்ஸ் கூட நான் இதுக்கு டெஸ்ட் போடுறேன் இந்த வீக்ல. லாஸ்டா அல்ட்ராசானிக் முடிஞ்சாலும் ஒரு 100 1 மார்க் கொஸ்டின் டெஸ்ட் போட்டுரும். ஸோ ஏறத்தாழ 8 டாபிக் நான் சொன்னோம். ஏறத்தாழ 8 டாபிக், ஒவ்வொரு டாபிக்கும் சொல்லாமா. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து யூனிட் 3 நம்ம 8ஆ பிரிச்சிருக்கிறோம். யூனிட் 3 நம்ம 8 கான்செப்ட் பிரிச்சிருக்கிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னோம்னா எலாஸ்டிசிட்டி. ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எலாஸ்டிசிட்டி. ஓகேங்களா,
அடுத்து டாபிக் நம்பர் 2 வந்து பார்த்தா நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன். டாபிக் நம்பர் 2 சர்ஃபேஸ் டென்ஷன், பரப்பிடு விசை, சர்ஃபேஸ் டென்ஷன். அடுத்து டாபிக் நம்பர் 3 வந்து பார்த்தா விஸ்காசிட்டி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். டாபிக் நம்பர் 3 வந்து பார்த்தா விஸ்காசிட்டி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அடுத்து டாபிக் நம்பர் 4 வந்து பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன். பீரியாடிக் அண்ட் பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன் பார்த்திருப்போம். அடுத்து டாபிக் நம்பர் 5 வந்து ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். ப்ரொபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ். டாபிக் நம்பர் 5 வந்து பார்த்தா நமக்கு propagation of sound wave discuss பண்ணிருப்போம். அது டாபிக் நம்பர் 6 வந்து இன்டென்சிட்டி பத்தி பார்த்திருப்போம். டாபிக் நம்பர் 6 வந்து இன்டென்சிட்டி. அடுத்து டாபிக் நம்பர் 7 வந்து பார்த்தா பீட்ஸ் அண்ட் டாப்லர் எஃபெக்ட். பீட்ஸ் அண்ட் டாப்லர் எஃபெக்ட். டாபிக் நம்பர் 8 வந்து அல்ட்ராசானிக். மொத்தம் இதுவரை நம்ம 8 டாபிக் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இந்த 8 டாபிக் மிக முக்கியமானது. ஸோ ஏறத்தாழ 800 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு டாபிக்கும் நம்ம 100 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீக்ல அப்டேட் ஆயிரும். டாபிக் நம்பர் 1 எலாஸ்டிசிட்டி, டாபிக் நம்பர் 2 சர்ஃபேஸ் டென்ஷன், டாபிக் நம்பர் 3 விஸ்காசிட்டி, டாபிக் நம்பர் 4 பீரியாடிக் அண்ட் நான் பீரியாடிக் மோஷன், டாபிக் நம்பர் 5 propagation of sound wave, டாபிக் நம்பர் 6 intensity, டாபிக் நம்பர் 7 waves, டாபிக் நம்பர் 8 அல்ட்ராசானிக். மொத்தமா யூனிட் 3ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக். யூனிட் 3 பேர் என்னங்க? ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அண்ட் அக்கோஸ்டிக்ஸ். டோட்டலா 8 டைட்டில். ஒவ்வொரு டைட்டிலுக்கும் 100 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். டோட்டலா 800 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் இந்த வீக் நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உதவி. இந்த 8 டாபிக்மே நான் கிளாஸ் அப்டேட் பண்ணிட்டேன். நியூமரிக்கல்ஸும் நான் ஒன் பை ஒன்னா அப்டேட் பண்ணிடுறேன். ஏதாவது பெண்டிங் இருந்தா அப்டேட் பண்ணிடுறேன். நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. கம்மிங் சண்டேக்குள்ள இந்த ஏரியா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஓகேவா? பாத்துக்கலாம். அது இல்லாம ஒரு 3 ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸ்டடி வெல். ஆல் தி பெஸ்ட். கைண்ட்லி இன்ஃபார்ம் டு ஆல் தி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை, டேக் கேர்.